ஆஹா இந்த படம் 1000 கோடி வசூலை தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, காலையில 4 மணி காட்சியை ரத்து செஞ்சுட்டாங்க. காலையில 4 மணி காட்சியை ரத்து செஞ்சு 2 வருஷம் ஆகுது. எங்கிட்ட வசூலை தடுத்து நிறுத்துறாங்க. 4 மணி காட்சி இருக்கிறதுனால வசூலை தடுத்து நிறுத்த முடியாது. அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா, இதை சொல்றது இந்த வடிவேலு காமெடி இடத்துல சொல்லுவாங்கல்ல, இது இன்னாது சீப்பு, சீப்பை திருடிட்டேன், சீப்பு இல்லைன்னா இப்ப எப்படி கல்யாணம் நடக்கும், அதாவது சீப்பை திருடிட்டா கல்யாணம் நின்று போயிடுமா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4.5 கோடி மக்களாவது இந்த படத்தை வந்து அந்த கடைசி படத்தை ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்துருவாங்க. ஸோ இப்போ ஜனநாயகனும் அப்போ வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதுல இவர் வந்து இந்த ரீமேக் எடுக்கிறது அப்படிங்கும் போது நேர்கொண்ட பார்வை, அது வந்து ஒரு ரீமேக். இந்த மாதிரி இவர் ஜனநாயகன் வந்து ரீமேக் தான் எடுத்திருக்காங்கிறது ஸ்டேஜில் அவரே சொல்றாரு. பகவத்கேசரியோட கதை தெரிந்து விட்டால் அது எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா ஜனநாயகன் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அது பக்காவா பண்ணுவாங்க தெரியும். எல்லாரும் அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கிறதுனால இது 1000 கோடி வசூலி கண்டிப்பா தொற்றும் அப்படிங்கிறாங்க. 1000 கோடி ஜனநாயகன் வசூல். ஆமா சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா இந்த படம் வந்து வேற லெவலில் ரீச் ஆக போகுது. ஏன்னா இது விஜயோடைய லாஸ்ட் படம், அவரே சொல்லிட்டாரு ஸ்டேஜில். மக்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு இமோஷனல் கனெக்டை கொடுக்க போகிற படம் அது. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த படம், அதனால் அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. எலெக்ஷன் டைமில் என்ன நடக்க போகுது, இந்த படம் மூலிமா அவர் எப்படி வந்து மக்களை கவர போகிறாரு, எப்படி எல்லாத்தையும் ஓட்டாக மாற்ற போகிறாரு இப்படின்னு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இல்லை கன்னடா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி 4 மொழியில் ரிலீஸ் ஆகிறதா போட்டிருந்தாங்க. மலையாளத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை மலையாளத்தில் விஜய் பேசும்போது இந்தியா வடைஞ்சு விட்டலே அறுவடையிலே அது நல்லா இருக்காது. அது ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு நல்லா இருக்குது. நல்ல கதைகள் வேணும். ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னா அவங்க ரைட்டர்ஸ் யாராவது ஒருத்தர் எழுதணும். இப்போ இந்த படம் எப்படிப்பட்ட வசூலை குவிக்க போகுது அப்படிங்கிறப்போ அட்வான்ஸ் புக்கிங். இந்த அட்வான்ஸ் புக்கிங்னா என்ன? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், கேரளாலையும் அட்வான்ஸ் புக்கிங், கேரளாவில் மட்டும் இல்லை சார், ஆந்திராலையும் அட்வான்ஸ் புக்கிங், ஆந்திராவில் மட்டும் இல்லை சார், ஹிந்திலையும் அட்வான்ஸ் புக்கிங், இப்படி எல்லா இடத்துலையும் அட்வான்ஸ் புக்கிங்கிறாங்க. அது எந்த புக்கிங்னு சொல்லிட்டு நானும் புக்மை சொல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் எந்த புக்கிங்கும் ஆரம்பிக்கல. ஆனால் அந்த அட்வான்ஸ் புக்கிங்கிறது மல்டிப்ளெக்ஸ் அல்லாத தேட்டர்கள் போல் இருக்குது. அது மாதிரி சில தேட்டர்களில், சின்ன சின்ன தேட்டர்களில் நிறைய எல்லாரும் அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதுனால இது 1000 கோடி வசூலி கண்டிப்பாக தொற்றும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே சேலஞ்சு தான். ஏன்னா இப்போ காந்தாரா படம் எடுத்துக்கிட்டோன்னா பேன் இண்டியா லெவலில் சூப்பராக போச்சு. அது ஒரு பயங்கர பேன் இண்டியா லெவல்ங்கிறது என்னென்னா கதைப்படியும் அது பண்ண மேக்கிங் படியுமே அது வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஒரு 800, 850, 900 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த படம் அது 125 கோடி தான் பட்ஜெட்டு. இப்போ இந்த படம் எடுத்துக்கிட்டோன்னா பேன் இண்டியா அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நார்த் இந்தியாவில் விஜய் படங்கள் எவ்வளோ தூரம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. சரி ஓகே, பட் கன்னடத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க ஓரளவுக்கு. ஏன்னா கன்னடா தான் படத்தோட ப்ரொடியூசர் கன்னடா. கேரளாவில் பார்ப்பாங்க, ஃபேன்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பார்ப்பாங்க, மலேசியாவில் பார்ப்பாங்க, எஃப்எம்எஸில் சிங்கப்பூரில் பார்ப்பாங்க, அமெரிக்காவில் பார்ப்பாங்க. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்கும் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி. அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே டன். இப்போது 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை வந்து ஒவ்வொரு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடணும், எல்லார் மனசையும் பாதிக்கணும், ஒவ்வொரு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடணும். இதுக்கெல்லாம் நான் ஏன் வந்து காந்தாரா எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, சமீபத்தில் அந்த படத்துக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணலான்னு போவோம், டப்புன்னு காலிடும், புக் பண்ணலான்னு போவோம் ஓப்பன். அப்படி வந்து கூட்டமாக சாரையாக வாங்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அந்த படத்தை வந்து வரிசையாக பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போது அந்த டிக்கெட் புக்கிங்கிறது இன்னைக்கு கிடச்சிருச்சுப்பா காந்தாரா அப்படி இருந்தது. என்னது ஐமேக்ஸில் உங்களுக்கு கிடச்சிச்சா? எங்கள் ஐமேக்ஸில் கிடைக்கலீங்க, ஐயோ கடைசி ரூபா கிடைக்கலீங்க, முன்னாடி ரூபா தான் கிடச்சிது, இப்படிலாம் வந்து நிறைய டாக் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட்டு. அப்படி ஒரு ஹிட்டாக ஜனநாயகன் மாறுமா? அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் இந்த படம் என்னோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டார். நான் சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் படம்னு சொன்னதுனால கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒரு 8.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் படம்னு சொன்னதில் ஒரு பாதிக்கு பாதியாவது ஒரு 4.5 கோடி மக்களாவது இந்த படத்தை வந்து அந்த கடைசி படத்தை ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து பார்த்துருவாங்க. அதனால் அது ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதனால் இந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரொவைடட் இந்த படம் வந்து நல்ல கதையாகவும் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியும் அந்த படம் வந்து ஒரு மனசில் பதிகிற மாதிரியான சீன்ஸ் இருந்தால் இந்த படம் வேற ஒரு லெவலில் இருக்கும். இதில் எனக்கு எச் வினோத் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேர்கொண்ட பார்வை எடுத்தார். நேர்கொண்ட பார்வை வந்து ஆல்ரெடி அமிதாப் பச்சன் அவர் நடித்த ஒரு திரைப்படம். அதை தமிழில் அஜித் சார் வச்சு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தார். அந்த டயலாக்கும் சரி, அந்த கோட் சீனும் சரி,
மொத்த காட்சி அமைப்புகளும் சரி. ரீமேக் நல்லா எடுத்திருந்தார். ஸோ ரீமேக்கை ரொம்ப அழகாக தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டராக எச் வினோத் இங்கே கருதப்படுறார். எச் வினோத் வந்து அதை பண்ணுறார். ஸோ அது வந்து நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, இப்படி ஏகப்பட்ட படங்கள். அதாவது தீரன் அதிகாரம் 3 அவர் தான் எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நியூ ஸ்க்ரீன் பிளே, சூப்பர் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் வந்து சதுரங்க வேட்டை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 3, அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறம் வலிமை, அதுக்கப்புறம் வந்து துணிவுக்கு அப்புறம் வந்து ஜனநாயகன், அதுக்கப்புறம் இப்போது தனுஷோட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதா எச் வினோதை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இவருடைய டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வலிமை ஒன்று தான் சுமாராக போச்சு. வலிமை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ஷன் ஸ்டோரி. அது வலிமை கொஞ்சம் சுமாராக போச்சு. துணிவு சூப்பரான படம், நேர்கொண்ட பார்வை சூப்பரான படம், தீரன் அதிகாரம் 3 சூப்பரான படம், சதுரங்க வேட்டை எக்ஸ்ட்ரானரி படம். ஸோ இவருடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே வந்து ரொம்ப நல்லா போயிருக்குது. எக்ஸப்ட் ஒன் ஃபிலிம் சுமாராக போனதில் வலிமை. சுமாராக, அதாவது துணிவை கம்பேர் பண்ணும்போது வலிமை நார்மல் தான் சொல்லுவேன். ஆனால் துணிவு வாஸ் எக்ஸ்ட்ரானரி. ஸோ இப்போ ஜனநாயகனும் அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதில் இவர் வந்து இந்த ரீமேக் எடுக்கிறது அப்படிங்கும்போது நேர்கொண்ட பார்வை அது வந்து ஒரு ரீமேக்கு பக்கா ரீமேக்கு. அது மாதிரி இவர் ஜனநாயகன் வந்து ரீமேக் தான் எடுத்திருக்கேங்கிறது ஸ்டேஜில் அவரே சொல்கிறார். ரீமேக் தான், ஆனால் அது ஒரு தளபதி படமாக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் நேர்கொண்ட பார்வை வந்து ரீமேக் தான், ஆனால் அது ஒரு தலை படமாக இருந்தது. அப்போ அதே மாதிரி தளபதி படமாக கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ மக்கள் மனசில் இது கண்டிப்பாக பதிஞ்சிருச்சுன்னா இந்த படம் 1000 கோடி வசூலை கிடுகிடுன்னு எட்டிவிடும். காரணம், இது கடைசி படம் என்று சொன்னவுடன் அனைவரும் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை இல்லை, வாங்க குடும்பத்தோடு பார்க்கலாம், வாங்க நம்மள்ட்ட சேர்ந்து மட்டும் பார்க்கலாம், வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், வாங்க நம்ம பேரண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கலாம், வாங்க நம்ம டீச்சர்ஸோடு சேர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக போயிடும். தீவுத்திடல் எக்ஸிபிஷன் மாதிரி, வாங்க எல்லோரும் எக்ஸிபிஷன் போய்ட்டு வரும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அப்படி ஒரு காரணத்துக்காக இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல படமாக இருந்தாலும் சுமாரான படமாக ஒரு 70% நல்லா இருக்குன்னா கூட இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000 கோடி எட்டுமா அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் எடுத்தோன்னே அங்கங்கே செக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆஹா இந்த படம் 1000 கோடி வசூலை தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், காலையில் 4 மணி காட்சியை ரத்து செஞ்சுட்டாங்க. காலையில் 4 மணி காட்சியை ரத்து செஞ்சு 2 வருஷம் ஆகுது. துணிவு வரும்போதும் வாரிசு வரும்போதும் அந்த காட்சியில் வந்து ஏற்பட்ட சில கலாட்டானால வந்து 4 மணி காட்சி வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்லிட்டாங்க. பாதுகாப்பு கருதி 4 மணி காட்சி வேண்டாம், அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம 7 மணி 8 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. கேரளாலேயும் இப்போ 4 மணி காட்சி கிடையாது அப்படின்ட்டாங்களாம். கேரளாவில் இந்த ஜனவரி மாதம் குளிரும், 4 மணி காட்சி வேணான்னு இருப்பாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்கிட்ட வசூலை தடுத்து நிறுத்துகிறாங்க. 4 மணி காட்சி இருக்கிறதுனால வசூலை தடுத்து நிறுத்த முடியாது. அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். 7 மணி 8 மணி காட்சி போட்டால் விட படம் நல்லா இருந்ததுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 காட்சி, 5 காட்சி கூட போகும். அதனால் இந்த படம் வந்து ட்ரிபியூட் விஜயாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம் சார். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் வந்து விஜயோடைய ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். அவருடைய முக்கியமான டயலாகு, முக்கியமான சீன்ஸு, டான்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லாம் பெரிய ஆவலோடு இருக்கிறாங்க. அப்படி ஜனநாயகன் என்ன ஹைலைட்னா, அந்த படம் வந்து ஆல்ரெடி ரீமேக்குன்னு தெரிஞ்ச பிறகும் எல்லாரும் ஆவலோடு இருக்கிறாங்க. எனக்கே இப்போ ரொம்ப ஆவலோடு இருக்குது. ஏன்னா நான் அமெரிக்கா போயிருந்தப்போ பகவத் கேசரி படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். தியேட்டர் கிட்ட போயிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கர ஒரு தெலுங்குன்னா அவர் வந்து, அண்ணா நம்ம 2 பேரும் போய் அந்த படம் பார்க்கலாம்னா, நம்ம ஜெய் பாலையா படம்னா அப்படின்னார். நேராக போனோம், தேட்டர் போனோன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, பகவத் கேசரி டுடே ஃபிலிம் அப்படின்னோடனே, தி ஷோஸ் பீன் கேன்சல்ட் அப்படின்னாங்க. கேன்சல்டா ஏன் அப்படின்னா, நோபடி அப்படின்னாங்க. நோபடின்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். அதனால் அன்றைக்கி அந்த படத்தை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் கூடிய விரைவில் பகவத் கேசரியை நான் பார்த்துட்டு அது ஜனநாயகன் எப்படி இருக்குது, இது எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கணும். கண்டிப்பாக பகவத் கேசரியோட கதை தெரிந்து விட்டால், அது எப்படி எடுத்துக்கான்னு தெரிஞ்சுட்டா ஜனநாயகன் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எச்சுன்னு அது பக்காவாக பண்ணுவாங்க தெரியும். ஒரு நடிகராக விஜய் அவர்கள் எப்பொழுதுமே வெற்றி அடையணும், வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது என்னுடைய ஆசை. அவர் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், வெற்றி படங்கள் கொடுக்கணும். சின்ன பசங்களும் யங்ஸ்டர்ஸும் அவரை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 மணி காட்சி ரத்தானதுனால இந்த படத்துடைய வசூல் பாதிக்கப்படும்னு யாரும் நினைக்க வேணாம். அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, இது சொல்கிறது இந்த வடிவேலு காமெடி ஒரு இடத்துல சொல்லுவாங்கல்ல, இது இன்னாது சீப்பை திருடிட்டேன், சீப்பு இல்லைன்னா இப்போ எப்படி கல்யாணம் நடக்கும், அதாவது சீப்பை திருடிட்டா கல்யாணம் நின்று போயிடுமா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால் வந்து அந்த 4 மணி காட்சியும் சீப்பு காமெடியும் ஒரே காமெடி தான். அதனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கலெக்ஷன் கண்டிப்பாக வரும். இந்த படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு அந்த படத்தை பார்த்து கொண்டாட போகிறாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான்.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். த லாஸ்ட் எமோஷ்னல் ஃபிலிம், இந்த எமோஷ்னல் கனெக்ட் பிட்வீன் த விஜய் அண்ட் த ஃபேன்ஸ். இளைய தளபதியாக நம்மகிட்ட நிறைய நிறைய படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தளபதியாக மாறி இன்றைக்கி ஒரு மாபெரும் வெற்றியை குவித்து கொண்டிருக்கிறார் விஜய். அரசியலுக்கு போனதுனால இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு போனாலும் இப்படிப்பட்ட படங்கள் அப்பப்போ பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நடக்குமா நடக்காதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 1000 கோடி வசூலா இல்லையாங்கிறதையும் காத்திருந்து பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க?